ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஸ்கீமுங்க. ஸோ ஒவ்வொரு மாதமாக பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வந்து பொதுமக்களுடைய கணக்கில் வந்து வர வைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அது யாருக்கெல்லாம் பொருந்தும், ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, ஸோ இதை பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீம் நேம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஷார்ம் யோகி மந்தன்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வந்து மாதம் 3000 ரூபாய் மத்திய அரசு வந்து அவங்க வங்கி கணக்கில் போடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தகுதி, இதுக்கான வரைமுறைகள்லாம் இருக்குங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. பிப்ரவரி 15 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா வந்து இணைந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து எப்படி செயல்படும் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் போடணுங்க. அந்த அமௌண்ட்டை வந்து மத்திய அரசு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போட்டிங்களோ அதுக்கு இணையான அமௌண்ட் வந்து மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ இவங்க வந்து நீங்கள் 60 வயசு வரைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கன்னா 61வது வயசு வரும்போது மத்திய அரசு மாதம் 3000 கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் 100 போடுறீங்க வச்சுக்கோங்க, மத்திய அரசும் 100 போடுங்க. 100 போட்டு நீ இது 60 வயசு வர வரைக்கும் நீ மாதம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து 61வது வயசு வரும்போது 3000 வந்து மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைப்பாங்க. ஸோ இதுதாங்க அந்த ஸ்கீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 15,000க்குள்ள சம்பளம் வாங்கணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருப்பவர்கள் மட்டுமே இந்த ஸ்கீமில் சேர முடியுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆதார் எண், வங்கி கணக்கு எண் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளத்தில் வந்து பிஎஃப் பிடித்தல், அப்புறம் இஎஸ்ஐ பிடிச்சாங்கன்னா இந்த திட்டத்தை சேர முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்பிஎஸ் பிடித்தாலும் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான வரி நீங்கள் செலுத்துபவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேரவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 சதுர அடி மற்றும் அதற்கு மேலே சொந்த வீடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இடம் கிடையாதுங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 2000 சதுர அடிக்கு மேல் உள்ள வீடுகளில் வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இடம் கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சதுரடியில் வந்து சொந்தமாக வந்து ஒரு இடம் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இடம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க, அப்புறம் வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் சென்றவர்கள், அப்புறம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே வந்து சந்தாவாக செலுத்தி இந்த கிளப்புலாம் வந்து உறுப்பினர் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து இடம் கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனம் தவிர இந்த மற்ற வாகனங்கள் எதாவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இடம் கிடையாது சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இணைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மாதம் வந்து ஒரு அமௌண்ட் செலுத்தணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து டிஃபர் ஆகுங்க. சப்போஸ் இப்போ அந்த 18 வயசில் நீங்கள் இருந்தீங்கன்னா 18 வயசு இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா 55 ரூபாய் செலுத்தினா போதுங்க. மாதம் 55 ரூபா செலுத்தணுமா. அதுக்கப்புறம் 30 வயசுக்காரருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 105 ரூபா செலுத்தணுமா. ஸோ அதுக்கப்புறம் 40 வயசுக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா செலுத்தணுமா. ஸோ அதுக்கப்புறம் 40லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து மாதம் ஒரு 200 ரூபா செலுத்தினா போதுமா. ஸோ இது மாதிரி வந்து இப்போ 18 வயசுக்காரர் வந்து 55 ரூபா செலுத்துறாங்க வச்சுக்கோங்க, மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா 55 ரூபா செலுத்துவோம் மாதம். ஸோ அதே போல் 30 வயசுக்காரர் பார்த்தீங்கன்னா 105 ரூபா செலுத்துறாங்கன்னா மத்திய அரசு 105 ரூபா செலுத்தும். ஸோ அது மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலுத்துறீங்களோ அதற்கு இணையான அமௌண்ட் வந்து மத்திய அரசு செலுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி அந்த அக்கௌண்ட்டில் வந்து போய் சேருங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு நீங்கள் பூர்த்தி அடைஞ்ச அப்புறம் 61 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 3000 ரூபாய் வந்து வர வைக்கப்படுங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் செலுத்த வேண்டிய அமௌண்ட்டை வந்து தாமதமாக கட்டினீங்க, இல்லை வந்து ஒரு மாதம் கட்டாமல் விட்டீங்க, அது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து நீங்கள் வட்டியோடு சேர்த்து கட்ட வேண்டியது இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 8 வருஷமாக வந்து அவருடைய பங்கு செலுத்திட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. 9வது வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த திட்டத்தில் இருந்து வெளியேறணும்னு நினைச்சாருன்னா அவர் வந்து 8 வருஷமாக எவ்வளோ செலுத்தி இருக்காரோ அவருடைய பங்கு மட்டும் தாங்க அவருடைய வங்கி கணக்குக்கு வரும். ஸோ அவர் செலுத்தின அமௌண்ட்டுக்கான வட்டி வரும், அவருடைய பங்கு 2 மட்டும் தாங்க வரும். மத்திய அரசு தரப்பில் வந்து எவ்வளோ வந்து வர வச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட் கண்டிப்பாக வராதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து இந்த திட்டத்தின் கீழ் மாதம் வந்து பணம் செலுத்துபவர் இறந்து விட்டால் அவரின் கணவர் அப்படி இல்லைன்னா மனைவி வந்து இந்த திட்டத்தை தொடரலாம்ங்க. ஸோ அப்படி இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா அவரின் பங்கு மற்றும் வட்டியை மட்டுமே பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டு இந்த திட்டத்தில் இருந்து வெளியேறலாம்ங்க. ஸோ அவங்க இறந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்புல இருந்து அவங்களுடைய பங்கு தரமாட்ட
சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து மாதம் மாதம் வந்து பணம் செலுத்துபவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து விபத்து ஏற்பட்டாலாகட்டும், இல்லை உடல் ஊனமுற்றாலாகட்டும், அவங்களுடைய கணவர் அப்படி இல்லை மனைவி வந்து இந்த திட்டத்தை தொடரலாம்ங்க. அப்படி இல்லை என்றால் வந்து அவரின் பங்கு மற்றும் வட்டியை மட்டும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டு இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளாமுங்க. மத்திய தரப்புல இருந்து அவங்க செலுத்திய அந்த தொகையை வந்து கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் காலத்தில் வந்து சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வருமா கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருப்பவர்கள் வந்து இறந்து விட்டால் இந்த திட்டத்தில் இருப்பவருக்கு வந்து மனைவிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த 3000 ரூபாயில் வந்து பாதி அமௌண்ட் 1500 ரூபாய் கிடைக்குங்க பென்ஷன் அமௌண்ட்டாக. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறந்தவரின் மனைவி அப்படி இல்லைன்னா கணவருக்கு பிறகு வந்து யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டா சொல்லிட்டாங்க. இந்த ஸ்கீமில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் வந்து யார் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ். ஸோ இது போதுங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்க இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இந்த ஸ்கீம் பேர் சொன்னீங்கனாலும் போதும். ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா சிஎஸ்சி சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய அரசில் வந்து இந்த சிஎஸ்சி சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே கூட நீங்கள் கொண்டு போய் நீங்கள் இந்த ப்ரூஃப் எதுவுமே சமர்ப்பிக்கலாம். இந்த ஸ்கீம் பேர் சொன்னீங்கன்னா போதும், அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எந்தெந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாங்க. ஸோ அந்த ஒர்க்கர் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கான சார்ட்டுங்க. ஸோ இதில் வந்து 18 வயசில் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டணும், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வயசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 55 ரூபா கட்டணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 55 ரூபா போடும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 110 ரூபாங்க. ஸோ 19 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா சேர்த்து கட்டணும், 58 ரூபா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 40 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டணும் இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சென்டர்லங்க. நான் ஆல்ரெடி சொல்லிக்க சிஎஸ்சி சென்டர் அப்படி இ-சேவை மையம். சிஎஸ்சி சென்டர் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா இதோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சிஎஸ்சி சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. சிஎஸ்சி லொக்கேட்டட்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா எந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருவண்ணாமலையே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ கேப்சா என்ட்ரி வந்து டைப் பண்ணிக்கோங்க, சர்ச் கொடுங்க. இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கெங்கெல்லாம் சிஎஸ்சி சென்டர் இருக்கோ இங்கே வந்து காட்டும். ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் சிஎஸ்சி ஐடி, அட்ரஸ்ஸு எல்லாமே காட்டும். உங்களுக்கு வந்து எந்த கான்டாக்ட் பர்சன் நேம் காட்டும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அந்த சிஎஸ்சி சென்டருக்கு. ஸோ அங்கே போய்ட்டு இந்த ஸ்கீம் நேம் சொன்னாலே போதுங்க, நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.